friends. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 செல் பயாலஜி. ஸோ அதில் மெயினான கண்டென்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செல் பயாலஜியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். தென் செல் ஸ்ட்ரக்சர், செல் மெம்பரேன் and organization of prokaryotic and eukaryotic cells and cell theory. So let's see one by one. So first of all, introduction. So cell அப்படிங்கிறது என்னது? It is the basic unit of life. So cell biology அப்படின்னு சொல்லும்போது it's about the study of cells. cells எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி என்விரான்மெண்ட்ல இருக்கிற மற்ற ஆர்கானிசம் இருக்குன்னா அது கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செல் பயாலஜி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அபவுட் ஸ்டடி ஆஃப் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் செல் பயாலஜி ஜார்ஜ் எமில் பேலட் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஃபாதராக இருக்காங்க. ஸோ இவர் ஃபஸ்ட்டாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் செல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணார். இது எப்படி இதுக்கு யூஸ் பண்ண மெத்தட் பார்த்திங்கன்னா செல் ஃப்ராக்ஷனைசேஷன். ஸோ அதாவது செல் காம்பனன்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது தான் இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ஒன் செல் ஸ்ட்ரக்சர். ஸோ செல் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் அண்ட் பயாலஜிக்கல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம லைஃபோட அடிப்படையான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னா நம்மளோட செல்லாக இருக்கும். இட்ஸ் அ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ நம்ம லைஃபோட ஒவ்வொரு பில்டிங் பிளாக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்கே ஒரு அஸ்திவாரமாக நம்ம எப்படி ஒரு கல் வைக்கிறோமோ, ஸோ அதே மாதிரியா நம்ம ஃபஸ்ட்டாக உருவானது அப்படிங்கிறது ஒரு சின்ன செல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹியூமன் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுறது யாருன்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவங்க ஸ்லைஸ் ஆஃப் கார்க்கில் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேபி யூனிசெல்லார் அண்ட் மல்டி செல்லார். யூனி மீன்ஸ் வாட்? யூனி அப்படிங்கிறது ஒன்லி ஒன். ஸோ மல்டினா மெனி. ஸோ ஒரே ஒரு செல்லை கொண்ட உயிரினமும் இருக்குது, பல செல்லை கொண்ட உயிரினமும் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸு, அதோட டிஃப்ரென்சியேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். Unicellular organisms. So they are made up of only one cell. That means single cell மட்டும்தான் அதில் made up ஆயிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் செல்லை வச்சு அதோட லைஃபுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ஜெனரலி மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸ், ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிஷ்யூஸ் எதுவுமே இல்லை, ஆர்கன்ஸ் இல்லை, ஆர்கன் சிஸ்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட க்ரோத் அதிகமாக செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ், அமீபா, பாரமீஷியம், யூக்ளினா. அமீபா, பாரமீஷியம், யூக்ளினா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் சொல்லும்போது மல்டி மீன்ஸ் மெனி. ஸோ மெனி டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு செல்ஸுக்கும் டிவிஷன் ஆஃப் லேபர் போகும். தட் மீன்ஸ் இந்த செல் இந்த ஒர்க் பண்ணணும், அந்த செல் அந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டிவிஷன் ஆஃப் லேபரை அங்கே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இது எப்படி இருக்குன்னா ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செல்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டமாக மாறும். ஸோ டிஷ்யூனா என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் தான் நம்ம ஆர்கன்ஸ் சொல்கிறோம். ஸோ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே இந்த மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே க்ரோத் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்படின்னா செல் டிவிஷன்ஸ் மூலம், செல் டிவிஷன் சொல்லும்போது மைட்டோசிஸ் இருக்குது, மியோசிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா அங்கே க்ரோத் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம தான் அதுக்கு மெயினான எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் எர்த் வார்ம்ஸ், ஃபிஷ், ஃப்ராக்ஸ், லிசார்ட் இதெல்லாமே எக்ஸாம்பிளாக வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல். ஸோ செல்லோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பாடி. நம்ம பாடிக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறது. ஃபுட்டுலேருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எல்லா பாடி பார்ட்ஸ்க்கு கொண்டு போகிறது யாருன்னா அந்த செல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூட்ரியன்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதும் செல்லாக தான் இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் கேரி அவுட் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுது. அண்ட் கோர் ஆர்கனல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விர்ச்சுவலி ஆல் யூகேரியோட்டிக் செல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆர்கனல்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா நெசசரியான ஃபங்க்ஷன்ஸ், வேஸ்ட் எனர்ஜியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது, நியூ ப்ரோட்டீன்ஸை மேக் பண்ணுறது, வேஸ்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா நம்மளோட செல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் செல் மெம்ப்ரெயின். ஸோ செல்லை சுற்றி இருக்கிற ஒரு படலம் அதான் வந்து மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காமனான நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரெயின்னு சொல்லுவாங்க, சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரெயின்னு சொல்லுவாங்க, தென் ஹிஸ்டாரிக்கலி இது வந்து ரெஃபர் பண்ணால் பிளாஸ்மோ லெம்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. த செல் மெம்ப்ரெயின் அப்படிங்கிறது இட்ஸ் அ பயாலஜிக்கல் மெம்ப்ரெயின் தட் செப்பரேட்ஸ் த இன்டீரியர் ஆஃப் ஆல் செல்ஸ் ஃப்ரம் த அவுட் சைடு என்விரான்மெண்ட். அதாவது அவுட் சைடுக்கும் இன்டீரியருக்கும் இடையில ஒரு படலம் மாதிரி ஒரு மெம்ப்ரெயின் தான் இருக்கிறது தான் நம்மளோட செல் மெம்ப்ரெயின். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட் பைலேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து லிப்பிட்ஸ் வந்து லேயர் பை லேயர் 2 லேயர்ஸாக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் வித் எம்பீடட் ப்ரோட்டீன்ஸ். அங்கே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மெம்ப்ரெயின்னு சொல்லும்போது இட்ஸ் மெயின்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த சரௌண்டிங். ஓகே, ஸோ நம்மளோட அதாவது செல்லை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கறது யாருன்னா இந்த செல் மெம்ப்ரெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செல் மெம்ப்ரெயின் அது மட்டும் இல்லாமல் செல் மெம்ப்ரெயின் வந்து செல்லுக்குள்ளேருந்து வெளியே போகிற சப்ஸ்டன்ஸையும் செல்லுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வர சப்ஸ்டன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் அண்ட் ஆர்கனல்ஸ். நாட் ஒன்லி த செல், ஆர்கனல்ஸ்குள்ளேருந்து வெளியே வர சப்ஸ்டன்ஸ், உள்ளுக்குள்ளே வர சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அண்ட் செலக்டிவ்லி பெர்மியபிள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, இப்போ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போகும்போது ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க இல்லைங்களா, பாஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வந்து பெர்மிட் பண்ணும். ஸோ வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் த carbohydrates y ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, that is the carbohydrates. then cholesterol. ஸோ இந்த லிப்பிட் பைலேயர்னு சொன்னீங்க, அந்த பைலேயரில் எம்பீடட் ஆகிருக்கு, அது ஒயிட் கலர் தான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தென் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தென் ஆல்சோ பாஸ்போலிப்பிட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Let's see the functions of the cell membrane. It is a physical barrier to maintain the physical integrity of the cells. Cells குள்ள அந்த integrity வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ passive osmosis and diffusion. இதை வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. ஆஸ்மோசிஸ் அப்படின்னாலே நமக்கு என்னது, இது செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின். அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது அதுக்கு இடையில இருக்கிற செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின் தான் நம்மளோட ஆஸ்மோசிஸ். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஆஸ்மோசிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னது, லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும்போது தான் அந்த ஒரு த டிஃப்யூஷன். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்மளோட செல் மெம்ப்ரெயின் தான். அண்ட் ஆல்சோ இட் ரெகுலேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து இது வந்து ரெகுலேட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் carry out the bulky transport by exocytosis and endocytosis. வெளியிலேருந்து போகிற சப்ஸ்டன்ஸு உள்ளுக்குள்ளே வர சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் செல்ஸ். Organization of prokaryotic and eukaryotic cells. So prokaryotes, that means primitive, first தோன்றின cells type. eukaryotic அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு டைப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ப்ரோகேரியோட்டில் பாருங்கள் நியூக்ளியஸ் எதுவுமே இல்லை, இருக்குது பட் வந்து அவ்வளோ வெல் ஸ்ட்ரக்சர்டாக இல்லை. தென் செல் ஆர்கனல்ஸ் வந்து அதிகமாக வந்து இல்லை. பட் இன் கேஸ் ஆஃப் நியூகேரியோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஹாவ் ட்ரூ நியூக்ளியஸ்
அதோட இப்போ டெஃபினிஷனே ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்குது. So first one, prokaryote. The term prokaryote is derived from the Greek word pro means before. ஸோ சொன்னேன் இல்லைங்களா, ப்ரோனா முன்னாடி, ப்ரிமிட்டிவ், பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். கேரையோன் மீன்ஸ் பிஃபோர் நியூக்ளியை. ஓகே, ஸோ அங்கே வந்து பிஃபோர் நியூக்ளியை அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர். யாரை கம்பேர் பண்ணும்போது, யூகேரியோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரோகேரியோட்ஸ் ரொம்ப கூடி ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் பொசஸ் செல் மெம்ப்ரெயின். ஸோ இதில் வந்து மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து இருக்கும், ஆனால் அது ரொம்ப சிம்பிளராக இருக்கும். ஸோ அதை சுற்றி வந்து அவ்வளோ வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. ஸோ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் என்னமே எதுவுமே ப்ரெசண்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது பைனரி ஃபிஷன். ஸோ ஃபிஷன்னு சொல்லும்போது 1 2 ஆகும். ஸோ அந்த ஒரு இதாக ப்ராசஸ் தான் ஃபிஷன். ஸோ அந்த வழியாக நடக்கும் சொல்கிறாங்க. பைனரினா பைனா 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஒரு செல் வந்து டிவைட் ஆகி இந்த 2ஆக மாறுது. அதான் வந்து பைனரி ஃபிஷன். ஸோ இந்த பாடியை சுற்றி ஒரு கேப்சியூல் இருக்கும். அதுதான் அந்த என்டையர் பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெயின்லி இதில் வந்து ஃபேகோசைட்டோசிஸ், செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா மேஜரான செல் ஆர்கனல்ஸ் இல்லை, வந்து ஸ்மால் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இல்லை, நியூக்ளியஸ் மாதிரியாவே கூட ஒரு டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அந்த மாதிரியா இருக்கும். அதுக்குள்ளே டிஎன்ஏ வந்து ப்ரெசண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்டிங் கோட் லைஸ் த செல் வால் விச் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் த செல்ஸ். ஸோ இந்த ப்ரோகாரியோட்டை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் செல் இருக்குது. அதுக்கு தேவையான உறுதியான தன்மை அதையெல்லாம் கொடுக்கறது யாருன்னா அந்த ப்ரொடெக்டிவ் கோட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பில்லஸ் இருக்குது. ஸோ பில்லஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்சரில் வந்து தெரியும், திஸ் இஸ் த பில்லஸ், த ஹேர் லைக் க்ரோத். ஓகே, ஸோ இந்த பில்லஸ் வந்து எதுக்குன்னா இட்ஸ் மெயின்லி ஃபார் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். இந்த பில்லஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் டு அட்டாச்ட் ஆன் த ஹோஸ்ட் சர்ஃபேஸ். ஏதாவது ஒரு பாடியில் வந்து இது அட்டாச் ஆகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசம் இட்ஸ் ஹெல்ப் ஃபார் செல்லுலார் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ சைட்டோபிளாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் இருக்குது. ஸோ ரைபோசோம்ஸ்னு சொன்னாலே அது மீன்ஸ் மெயின்லி ஹெல்ப் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் த மீசோசோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு இன்ஃபோல்டிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், தட் இஸ் த மீசோசோம்ஸ். ஸோ இந்த பிக்சரில் வந்து இல்லை, நம்ம நார்மலி வந்து ஒரு இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் மெயின்லி ஹெல்ப் ஃபார் த ரெஸ்பிரேஷன். ஓகே, so next remaining parts is consist of a plasmids and small circular pieces of DNA. ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்மாலான சர்க்குலர் பீசஸ் ஆஃப் டிஎன்ஏ இதெல்லாமே வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கு. ஸோ டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ இட்ஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ டிஎன்ஏ என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட லோக்கமோஷனான ஸ்ட்ரக்சர் யாருன்னா நம்மளோட ஃப்ளாஜெல்லா அண்ட் பெல்லிஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் அரக்கியா. ஸோ அண்ட் ஆல்சோ த கிங்டம்ஸ் ஆஃப் த மொனிரா. இதெல்லாமே வந்து நம்ம ப்ரோகேரியோட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ தயவுசெய்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், ப்ரோகேரியோட், யூகேரியோட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் யூகேரியோட். It's also derived from the Greek word. You means good and also kernel. Karyon means kernel. That is good or true nuclei. That is the word meaning of the eukaryote. So eukaryotes அப்படின்னு சொல்லும்போது more complex and much larger, ரொம்ப larger and complex structure இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்வாலை ப்ரொடெக்ட் பண்ண பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, டிஎன்ஏ வந்து ப்ரெசண்டாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ இட் ஆக்ட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் இஸ் ஸ்டோரிங் த ஆல் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நம்ம மரபியல் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணுறது யாருன்னா நம்மளோட நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் மெம்ப்ரெயின் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நியூக்ளியோலஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இட்ஸ் மெயின்லி ஃபார் crucial for the synthesis of proteins. அங்கே வந்து புரதங்களை உற்பத்தி செய்கிறது தான் இது மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மைட்டோகாண்ட்ரியானெல்லாம் என்ன இருக்குன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். தென் பிளான்ட் செல்லில் பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னது,
பசுங்கனிகம். ஸோ அதுக்குள்ளே வந்து பண்ண இருக்குது குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படிங்கிறது அந்த குளோரோஃபில் பிக்மெண்டோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லும்போது இட்ஸ் மெயின்லி ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னா நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். தென் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ்னால் யார்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. தென் லைசோசோம், சூசைடல் பேக். ஓகே, அண்ட் தென் கோல்கி பாடி, சைட்டோபிளாசம், குரோமோசோம்ஸு, வேக்யூல்ஸு, சென்ட்ரோசோம்ஸு, இதெல்லாமே வந்து ரிமைனிங் பார்ட்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூகேரியாட்ஸுக்கு மெயினான எக்ஸாம்பிள் யாருன்னா எல்லா மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸும் யூகேரியாட்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான். Let's see the difference between the prokaryotic and eukaryotic cells. So prokaryotic means it's a prokaryotes genetic information is needed, not membrane bound. So அதுக்குள்ள genetic information இருந்தாலும் அது membrane bound-ஆக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோகேரியோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கெமிக்கல்ஸ் மூலமாக மேடப் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. தென் ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூகேரியோட்ஸை விட என்ன இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஒன்லி ஒன் லூப் மட்டும்தான் இருக்குது. அதை சுற்றி அதுக்குள்ளே தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒன் லூப் யாருன்னா நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் ஆல்சோ இட்ஸ் கண்டெயின் பிளாஸ்மிட்ஸ். இதுக்குள்ள வந்து சர்க்குலர் பிளாஸ்மிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் பிக் சர்க்கிளாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்பைரலாக இப்படி சுருள் வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ தான் இதோட மெயினான செல் பாடி. நெக்ஸ்ட் யூகேரியாட்ஸ், தட் மீன்ஸ் இட் ரியல் ஆர் ட்ரூ நியூக்ளியை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டென்ஷியலி லார்ஜராக இருக்கும். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் கம்பேர் பண்ணி யூகேரியாட்ஸ் லார்ஜராக இருக்கும். ஸோ இது வந்து மோர் செக்யூர்லி பவுண்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு குரோமோசோம்ஸ். இதுக்குள்ள வந்து நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா எல்லாத்துலேயுமே வந்து மெம்பரேன் பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, ப்ரோட்டீன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது, நம்மளோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட பாடி க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா நம்மளோட குரோமோசோம்ஸாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது. இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் கூட லார்ஜர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Next one, discoveries. So discoveries already we know the Robert Hooke, he discovered the cell. செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணதான் ராபர்ட் ஹூக். இவர் வந்து கார்க்லேருந்து தான் செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. தென் ஆண்டன் வேன் லூவென் ஹோக் அண்ட் ஹாலண்ட். ஸோ இவங்க வந்து என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரொம்ப சின்ன பொருட்களை வந்து நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து மைக்ரோஸ்கோப்பை வந்து டிஸ்கவர் பண்ண மூலமாக ஃபஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப்பிக் லென்சஸ் தான் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக அதுக்குள்ளே தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து இவர் ஃபஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணதில் அதில் வச்சு பார்த்தா ஆர்கானிசம் என்ன ஆர்கானிசம்னா பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. த ஃபைனல் டாபிக் செல் தியரி. செல் தியரி அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸ்க்லீடன், ஷ்வான் அண்ட் விர்ச்சோ. ஸோ செல் தியரின்னு சொல்லும்போது இந்த மெயினான பாயிண்ட்ஸ் தான். ஆல் லிவிங் திங்ஸ் இஸ் மேடப் ஆஃப் செல்ஸ். எல்லா லிவிங் திங்ஸும் செல் மூலமாக மேடப் ஆகிருக்கு. ஸோ செல் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுது, வேறு ஒரு செல்லேருந்து உருவாகுது. செல்ஸ் கம் ஃப்ரம் செல்ஸ். செல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ ரொம்ப சிம்பிளான 3 கோட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ், செல்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் செல்ஸ், செல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் மெயினான செல் தியரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண பர்சன்ஸ். தென் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் செல் தியரி. ஸோ நம்ம மேலே பார்த்த அதே தான் இங்கே பிரின்சிபிளாக வருது. ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல் ஆர் த ஸ்மாலஸ்ட் யூனிட் தட் மீன்ஸ் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செல் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்கான செல்லேருந்து வருது. தட் இஸ் த செல் டிவிஷன்ஸ். ஸோ அதாவது ஒரு செல் இருக்குன்னா அந்த ஒரு செல் என்னவாகுது, 2 செல்லாக மாறுது. அகெயின் அந்த 2 செல் என்னாகும், 4 செல்லாக மாறும். ஸோ திஸ் இஸ் த செல் டிவிஷன். ஸோ அதுதான் வந்து இந்த பிரின்சிபிளில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தென்
செல் அப்படிங்கிறது இந்த லாட்டின் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரூம். ஸோ அது வந்து என்ன இருக்குது, ஸ்மால் ரூம், சின்ன ரூம்னா எப்படி இருக்கும், நமக்கு அப்படியே ஓப்பன் ஏரியாவாக இருக்குமா? நோ, இட்ஸ் பிகம் க்ளோஸ்டு. ஸோ அதை சுற்றி வால்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து செல் மெம்பரெயின் வந்து இருக்குது. ஸோ ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம் வந்து சில ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த செல் தியரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் தான் நம்ம செல் பயாலஜி, செல்லுலார் பயாலஜி ஆர் சைட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல் அப்படின்னு சொல்லும்போது நார்மலி இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஏ பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ். என்னெல்லாம் பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ் இருக்குது? ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே டாபிக். ஸோ தேங்க்யூ.